அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி பக்கம் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஒருத்தர், திமுகவுக்கு சொம்பு தூக்குற ஒருத்தர், திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிக்கிற ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பத்தியும் தொண்டர்களை பத்தியும் ஒன்று சொல்லியிருக்காங்கப்பா. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அவங்க யாரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துடலாமா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னாங்க, நம்ம நடிகர் சத்யராஜ் இருக்காங்க பாத்தீங்களா, சத்யராஜ் அவரோட மகள் திவ்யா சத்யராஜ் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேடையில பாட்டு பாடுறவங்க தான் தலைவர் கிடையாது, மக்களுக்காக பாடுபடுறவங்க தான் தலைவர் அப்படிங்கிறாங்க. மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. யார சொல்றாங்க மேடையில பாட்டு பாடுறவங்க? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். மக்களுக்காக பாடுபடுறவங்கன்னு யார சொல்றாங்க? முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சொல்றாங்க. என்ன பாடுபட்டாங்க மக்களுக்காக சொல்லுங்க? ஏய், இது வரைக்கும் அனைத்து ஆட்சி காலங்களிலையும் அவங்க குடும்பத்துக்காக பாடுபட்டுருக்காங்க. கலைஞர் குடும்பத்துக்காக தான் அந்த குடும்பம் பாடுபட்டு இருக்கு. மக்களையும் மற்ற குடும்பங்களையும் பாத்தீங்கன்னா பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. பாடுபடல, பாடுபடுத்துறாங்க, பாடாபடுத்துறாங்க. நீ எங்க போனீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி? சென்னையில மக்கள் மழை தண்ணி தேங்கி நின்று வீட்டுக்குள்ள புகுந்து மக்கள் அன்றாட வாழ்வியலை தொலைச்சிட்டு நிக்கிறப்போ 4000 கோடி எங்க, 4000 கோடி எங்கன்னா எல்லா தரப்பும் கேள்வி கேட்கிறப்போ இந்த திமுக ஓபிஸும் இந்த திமுக சொம்படிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களை மாதிரி அவங்களாம் ஒரு ஆளு கூட வாய திறக்கலையே. ஏன் திறக்கல? எப்படி திறந்தீங்க? நீங்க தான் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க திறக்க மாட்டீங்கன்னா என்ன பாடுபட்டுட்டாங்க அவங்க? மழை பெஞ்சு மழை தண்ணியில மக்கள் கஷ்டப்படுறப்ப ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு இல்ல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எல்லாரும் வந்து நின்று மக்கள்கிட்ட பேசி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா நீங்க மக்களுக்காக பாடுபடுறாங்களா? 4000 கோடியை தின்னு உடைச்சிட்டு நீங்க பேசலாமா? மனசு தொட்டு சொல்லுங்க. 4000 கோடியில மழைநீர் வடிகால் பணி அமைச்சிருந்தா தொடக்க போற நேரத்துல மழை தண்ணி எல்லாம் வடிவமா உடைஞ்சிருக்காங்க. 30 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் தண்ணி மழை உடைஞ்சிருக்கான். ஆனா வடியல. ஏன்? நீங்க மழைநீர் வடிகால் பணியை சரியா அமைக்கல. அதுல 4000 கோடியில ஊழல் நடந்திருக்கு. 8000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா இதுவரையும் தெரியல. உங்க ஆட்சி மறைஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். உங்க ஆட்சி முழுவதுமே ஊழல் ஆட்சிதான். எதுலதான் நீங்க ஊழல் பண்ணல? தண்ணியில ஊழல் பண்றீங்க, மின்சாரத்துல ஊழல் பண்றீங்க, டாஸ்மாக்ல ஊழல் பண்றீங்க, அரசு பணி வழங்குறீங்க பாத்தீங்களா, அதுல காசை வாங்கிட்டு ஊழல் பண்றீங்க. 8000 கோடி தான் ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? சொல்லுங்க திவ்யா சத்யராஜ் அவர்களே. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திரையில டான்ஸ் ஆடுறவங்க தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் உண்மையான தலைவர் அப்படிங்கிறாங்க. தரையில இறங்கி என்னத்தை அடிச்சீங்க? திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எப்படி பரந்தூர் மக்களோட வயிற்றுல அடிச்சீங்க அதை சொல்றீங்களா? எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம், நாங்க விவசாயம் பண்றோம், எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம். 6 நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே பரந்தூர் மக்கள், அந்த மக்களோட வயிற்றுல அடிச்சீங்களே அதை சொல்றீங்களா? இல்ல தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி நியமனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அவங்கள கோர்ட்ல கேஸ் போட்டு அடிச்சு குண்டு கட்டா வண்டியில ஏற்றி தூக்கிட்டு போனீங்களே, அந்த மக்களோட வயிற்றுல அடிச்சீங்களே அதை சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? இல்ல டெய்லியும் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க சட்டமும் உங்க காவல்துறையும் கடுமையானதாக இருந்தா எங்க நடந்திருக்குமா? இவ்வளவு கொலைகள், இவ்வளவு வன்முறைகள், இவ்வளவு கற்பழிப்புகள், இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க ஆட்சி தான், உங்க சட்டம் தான், நீங்க தான் காரணம், நீங்க தான் பொறுப்பு. இந்த எல்லா குடும்பத்தோட மக்களோட வயிற்றுலையும் அடிக்கிறீங்க அதை சொல்றீங்களா? இல்ல சென்னையில வருஷம் எந்த மாற்றமும் இல்லாம மழை தண்ணி தேங்கி மக்கள் அவதிப்படுறாங்களே டிசம்பர் மாசம் ஆனாலே, அந்த சென்னை மக்களோட வயிற்றுல அடிச்சீங்களே அதை சொல்றீங்களா? என்னது தரையில இறங்கி என்னத்தை அடிச்சாங்க? அதாவது நீங்க ஜால்ரா அடிச்சே பழகிட்டீங்க, சொந்த தூக்கி பழகிட்டீங்க, ஜிங்ஜாங் அடிச்சே பழகிட்டீங்க. நீங்க அப்படிதான் பேசுவீங்க மேடம், நீங்க அப்படிதான் பேசுவீங்க. இன்னொன்னு என்ன சொல்றீங்க? தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் நான் பேசின வீடியோ பார்த்த பிறகு என்ன வந்து அவதூறா பேசுவாங்க, திட்டுவாங்க சமூக வலைதளங்கள்ல இப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட அட்ரஸ் இதுதான், என்னோட தெரு இதுதான், என்னோட ஏரியா இதுதான் சொல்லி நீ ஏரியா போறான்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாங்கப்பா. எதுக்கு? அங்க வந்து அவங்கள கேள்வி கேட்கணுமா? அதாவது கோழைத்தனமா சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடாதான், அவங்களை நேரில் வந்து கேள்வி கேட்கணுமா? எப்படி நாங்க வந்து நேரில் கேள்வி கேட்டா நீங்க சொல்லுவீங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க? 100 100க்கு போன போட்டு, ஐயா நான் பேசுனது மேடையில பேசுறதை வச்சு இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க மற்ற கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி உடனே போலீஸாரை வச்சு கொண்டு கட்ட தூக்கிட்டு போய் உள்ள வைப்பீங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. நீங்க இது மாரி அடவடத்தனம் பண்ணுவீங்க.
நீ வலை விரிக்கிறீங்களாமா தாவேக்கா தொண்டர்களுக்கு வலை வச்சு தைரியமா பேசணும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. ஊருக்கு போனை போட்டு கூப்பிட்டு கொண்டு கிட்ட அடிட்டு போய் விட்டுருவீங்க. உங்களை பத்தி தெரியாதாங்க எங்களுக்கு. வலை வீசுறீங்களா வலை? 2026 நாங்க வலை வீசுவோம், அப்ப தெரிஞ்சிடும். பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஊட்டச்சத்து குறைந்து பிறக்கும். கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்ல உங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு உங்க மக்கள் முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைப்பாங்க 2026. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் திமுக மேல எவ்வளவு கோபத்தோட இருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களோட விடைபெறுகிறேன். நீங்கள் மணி. நன்றி, வணக்கம்.